முக்கியமான உண்மை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மிகவும் திறமையான ஒரு மனிதர்கள். ஆனால் அதை எல்லாருமே அப்படி கூற மாட்டார்கள். உங்களை எல்லாரும் வேலை வாங்கி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை, ஒரு விடாமுயற்சி உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். நீங்க மிகவும் திறமையான ஒரு மனிதர்கள். ஆனால் நிலைத்தன்மை இல்லாமல் பல விஷயங்களில் தடுமாறி கொண்டிருப்பீங்க. என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குன்னு வழி நடத்தக்கூடிய முன்னோர்களோ இல்லைன்னா உங்களுடைய கூட பிறந்தவங்களோ உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளோ யாரும் கிடையாது. என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்களே போய் கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை தவறு என்று கூற மாட்டேன். அந்த ஒரு பாதையிலிருந்து இன்னும் நீங்கள் எப்படி பெரிய நிலைமைக்கு வர வேண்டும் என்பதைத்தான் நான் கூறுவேன். அந்த பெரிய நிலைமைக்கு வருவதற்கு உங்களை தயார் செய்வதற்கு ஒரு சரியான நபர் இல்லை. அதனால நீங்க இருக்கக்கூடிய நிலையிலே, ஆனா உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும், எல்லாமே தெரிந்திருக்கும். இருந்தாலும் வெளியில் நீங்க வர முடியாம இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது, என்ன செய்தால் வாழ்க்கையில இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும், நம்ம படிக்கிற கஷ்டத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய திறமைக்கும் நம்ம என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, எதையும் சொந்தமாக பண்ண முடியாது, தனியாக எடுத்து பண்ண முடியாது என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் தடுமாறிக்கொண்டு அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பீங்க. இதற்கு காரணம் உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் தான் உங்களுக்கு பெரிய சிந்தனையை, சுதந்திர மனதையும் கொடுத்திருக்கிறார். இதனால நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே இருப்போம், உள்ளூருக்குள்ளேயே இருந்தால் தினமும் வீட்டுக்கு போயிடலாம், பையங்க கூட தினசரி சுற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் அது ஒருபோதும் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவாது. இன்னும் 5 வருடங்கள் கழித்து நீங்கள் எவ்வளவு நபர்களை சேர்த்து வச்சீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பணத்தை நீங்கள் சம்பாதித்தீங்கன்னா இந்த ஒரு உலகமானது கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஒரு வாழ்க்கையில் யாரெல்லாம் பணம் சம்பாதிக்காங்களோ அவங்களை தேடி இதுக்கப்புறம் உறவுகள் நிச்சயமாக வருவாங்க. உங்களுக்கு உறவுகள் இருக்காங்க, உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு உறவுகள் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று தெரியாது. அதே இது பணமானது இருந்தால் இந்த உறவுகள் என்ன, இன்னும் இதை தாண்டி எத்தனையோ உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. இதற்கெல்லாம் காரணம் பணம். அந்த ஒரு பணத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாத ஒரு தன்மை உங்களிடம் நிச்சயமாக உருவாகும். சிலரால் கவனம் செலுத்த முடியும், இன்னும் சிலரால் ஒரே வேலையை செய்து கொண்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். அதனால நீங்க அந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு காரணத்தை கூறிவிட்டு வேறொரு இடத்திற்கு நீங்க சென்று விடுவீங்க. இதனால தான் நீங்க ஆரம்பித்த பல விஷயங்கள் நடுவில் நிற்பதற்கான ஒரு நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனிமேலும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய மனதை குறைந்தது அந்த ஒரு எண்ணங்கள் வந்தவுடன் குறைந்தது ஒரு 21 நாட்கள் மட்டும் கட்டுப்படுத்தி அந்த ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கப்புறம் எல்லாமே பழகிவிடும். அந்த 21 நாட்கள் உங்களுடைய மனதை நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையை பார்த்து சென்றுவிடும். திடீர் முடிவுகள் எடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் எது சரி, அது சரியாக தோன்றினாலும், சரி போல தோன்றினாலும் பின்னர் நான் இப்படி செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். அந்த வருத்தத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகி கொண்டே இருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் மாற்றங்கள் அதிகமாகவே இருந்ததற்கு இது ஒன்றே காரணமாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுடன் இருக்கிறவங்களும் மாறிக்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முடிவுகள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. என்ன தோணுகிறதோ அதை செய்து கொண்டே இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் நீங்கள் செய்ததுக்கெல்லாம் அவங்க சரி சரி என்று இருப்பார்களா? அவங்களும் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்களும் மாறும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில நண்பர்கள், சில உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் என்று அனைவரும் உங்களை தேடி வந்திருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். காதல் வாழ்க்கையில உறுதி இல்லாமல் போனதற்கான காரணம் தெரியுமா? உங்களுடைய சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மனம். நீங்கள் எப்பொழுதுமே அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் எனக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா எனக்கு காதலும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பொழுதுமே நீங்கள் இப்படி இருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய காதல் உறவுல உங்களுடைய வாழ்க்கையில உறுதி இல்லாமல் போய்விட்டது. ஒருவருடன் முழுமையாக இணைந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்வதில் சில நேரங்களில் நீங்க சிரமப்படுவீங்க. அந்த சிரமத்தினாலும் இன்னமும் திருமணமானது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு கூட நீங்க வந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் இது ஒன்றே ஒரு காரணமாக கூட நிச்சயமாக இருக்கலாம். நீங்க உங்களுடைய பாதையை தேர்வு செய்ய விரும்புவீங்க, ஆனா குடும்பம் வேறு ஒரு பாதையை தேர்வு செய்யும். இதனால நீங்க முரண்பாடு அடைவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருக்கும்.
அதிக சுதந்திரத்தை தேடி நீங்கள் சில பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டுதான் வருவீர்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள் எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியாது. எப்பொழுதும் நம்ம ஜாலியாக இருக்கணும், எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்கணும், எனக்குன்னு எந்த விதமான கோட்பாடுகளும், எனக்குன்னு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு கூறக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு காரணமாக போய்விடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை கூட மாற நிச்சயமான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மனதில் அமைதி இல்லாத காலங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள குழப்பம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் குறைவாக இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை முறை. நீங்கள் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை கடைபிடிக்காமல் இருந்ததால் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில நான் எங்கு போகிறேன் என்ற ஒரு திசை தெரியாத நிலைமையும் சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாம முழித்து இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்க. இதுவரைக்கும் நான் கூறியது சரியா இல்லையா? இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போவது என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் தெரியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாள் இது முக்கியமான மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதையானது உருவாகும். அந்த பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதில் ஒரு உறுதியான முடிவை எடுத்து அதில் நிலைத்திருக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நிலையானது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். தொழிலில் முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னேற்றத்தின் மூலம் நல்ல ஒரு வழியை உங்களால் தேர்வு செய்ய முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். எவ்வளவு தோல்விகளாக இருந்தாலும் இனிமே அந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றியை நோக்கி செல்லும். அந்த வெற்றிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் நிதி நிலையை மேம்படுத்துவீங்க. நிதிநிலை மேம்படுவதால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல ஒரு நிலைமையை நோக்கி சென்றுவிடும். நான் முடியும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வலுவாக உருவாகிவிடும். அப்படி உருவாகிவிட்டது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையை நோக்கி சென்றுவிடும். திருமண வாய்ப்பு இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு உருவாகும். அந்த திருமண வாய்ப்பு உருவாகுவதால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்லலாம். நல்ல பொருத்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த திருமண வாய்ப்பில் நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் திருமண வாய்ப்புங்கிற பேச்சை எடுத்தாலே உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஜாதகத்துல பொருத்தம் இல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நேரத்துல எல்லாமே சரியாக பொருந்துகிறது. நீங்க ஓன் மட்டும் சொன்னா போதும், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில திருமணமானது நடந்துவிடும். உழைப்புகளுக்கு மதிப்பு கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய முயற்சிகளும் பாராட்டப்படும். சொத்து வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உருவாகும். வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பல இருக்கும். ஒன்று மன அமைதி, ரெண்டாவது நிதியில முன்னேற்றம், மூணாவது உறவுகளில் ஒரு புரிதலானது ஏற்படும், தொழிலில் ஒரு உயர்வு மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். புதிதாக உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு நிலையான தொழில் அல்லது ஒரு வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கொஞ்ச நாட்கள் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்து இருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ உங்களால் பண்ண முடியும். அதில் நிலையான ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். சீரான வருமானமும் சேமிப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு நிலையான ஒரு வேலைக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு, உங்களால் முடிந்த ஒரு வேலைக்கும் ஒரு தொழிலையோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் அதை நீங்கள் நிலையாக பண்ணணும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பின்வாங்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. பின்வாங்காமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பணம் வந்து சேமிப்பாக மாறிவிடும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நல்ல உறவுகள் மற்றும் புரிதலானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் அந்த உறவுகள் மூலம் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீக சிந்தனையும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதியை தேடி எங்கெல்லாம் கோவில் குளங்கள் என்று நீங்கள் சென்று வருவீங்க. அதனால் உங்களுக்கு மன அமைதியானது திரும்ப கிடைக்கும். உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய முயற்சிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எனவே தனுசு ராசி என்பர்களை நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தை சரியான பாதையில் பயன்படுத்தி ஒரே இலக்கில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயரத்தை